கட்டாய தடுப்பூசி இந்த கொரோனாவை ஒட்டி போடப்பட்டது மிக தவறானது என்று வலுவான ஆதாரங்களோடு நாம் தலையில் அடித்து கொண்டு சொன்னாலும் கூட அரசு கேட்பதாக இல்லை. வெளிநாட்டு நிறுவனம் ஆஸ்ட்ராசெனிகா அது ஒரு வழக்கை சந்தித்து வருகிறது. பிரிட்டனில் இரத்த உறைதல் நோய் அது ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படும் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஊசி போடாமல் பள்ளிக்கூடம் போக முடியாது, ஊசி போடாமல் விரைவு வண்டியில் ஏற முடியாது, பேருந்தில் டிக்கெட் எடுக்க முடியாது, ஊசி போடாமல் ரேஷன் கடைக்கு போக முடியாது. புதுச்சேரியில் என்ன சொன்னார்கள், ஊசி போடாமல் சாலையில் கூட நடக்கக்கூடாதுன்னு சொன்னார்கள். இந்த தமிழிசை சவுந்தரராஜன் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை. வணக்கம். கட்டாய தடுப்பூசி இந்த கொரோனாவை ஒட்டி போடப்பட்டது மிக தவறானது என்று வலுவான ஆதாரங்களோடு நாம் தலையில் அடித்து கொண்டு சொன்னாலும் கூட அரசு கேட்பதாக இல்லை. இன்றைக்கு அந்த கொரோனா தடுப்பூசிகளில் ஒன்றை தயாரித்த வெளிநாட்டு நிறுவனம் ஆஸ்ட்ராசெனிகா அது ஒரு வழக்கை சந்தித்து வருகிறது பிரிட்டனில். அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போது அவர்களே அந்த கம்பெனியே இதனால் தீய விளைவுகள் ஏற்படும், இந்த ஊசியை எல்லோருக்கும் போடுவதனாலே தீய விளைவுகள் ஏற்படும், குறிப்பாக அந்த த்ரம்போமயாபீனியா என்று இருக்கக்கூடிய ஒரு இரத்த உறைதல் நோய் அது ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படும் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஒத்துக்கொண்டு 2 நாட்களுக்கு முன்னாலே சந்தையிலிருந்து அதை திரும்ப பெற்றுவிட்டது. இனிமேல் புதிதாக தயாரிப்பதில்லை என்பதையும் உறுதி கூறியிருக்கிறது. பிரிட்டன் போன்ற நாடுகளிலெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஊசிக்கு பிறகு, தடுப்பூசிக்கு பிறகு பாதிப்பு வந்தால், அந்த எந்த நோய் பாதிப்பு வந்தாலும் தடுப்பூசியினால் இருக்குமோ என்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களோ அவர்கள் சார்பில் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களோ புகார் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, சட்ட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரியான வாய்ப்புகளே கிடையாது. என்ன வைத்திருக்கிறார்கள் சொன்னால், நேரடியாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் போய் புகார்கள் தெரிவிக்க முடியாது. அரசு மருத்துவர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர்கள் முடிவு செய்து அறிவித்திருக்கிற இந்த முதன்மை சுகாதார நிலையம் இருக்கிறது, பிரைமரி ஹெல்த் சென்டர், அதிலே போயோ அல்லது மாவட்ட மருத்துவமனையிலோ போய் அந்த அரசு மருத்துவர் தான் புகார் தெரிவிக்க முடியும். நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவிக்க முடியாது. அப்படியான வழிதான் இந்தியாவில் வைத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இங்கே வந்திருக்கிற பாதிப்புகள் என்பது வெளியிலே தெரிவதற்கான சட்டப்பூர்வமான வாய்ப்புகளை அடைக்கப்பட்டு விட்டது. அப்படியான வாய்ப்புகள் வழங்கப்பட்ட பிரிட்டனில் இதுவரையிலும் அந்த நீதிமன்றத்திற்கு போயிருப்பது, அவர்கள் அறிவித்திருப்பது, ஒரு 52 பேர் பாதிக்கப்பட்டார்கள், இறப்பு உள்ளிட்ட பாதிப்புகளிலே அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இங்கே அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த கட்டாய தடுப்பூசி எதிர்த்து நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கம், தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய மக்கள் மருத்துவ கூட்டமைப்பு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் விழிப்புணர்வுள்ள மருத்துவர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் இது பற்றியெல்லாம் கேள்வி எழுப்பிய பிறகு, அது தொடர்பான உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட பிறகு நாடாளுமன்றத்தில் அவர்கள் அறிவித்தார்கள். அது நாங்களே தகவல்கள் சேகரித்த வகையில், நான் சொல்வது ஒரு 2 ஆண்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய செய்தி, இந்தியாவினுடைய நலவாழ்வுத்துறை இணையமைச்சர் பாரதி நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். கிட்டத்தட்ட 1000 பேர், 968 பேரோ 988 பேரோ அவர்கள் இறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 44,000 பேர் இதனால் வெவ்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் என்ற செய்தியை எங்களுடைய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது என்று நாடாளுமன்றத்திலே அவர் ஒத்துக்கொண்டார். யாரும் பாதிக்கப்பட்ட மக்கள் போய் புகார் அளித்து அல்ல, இவர்களே சேகரித்த வகையில் என்று சொல்லுகிறார்கள். எந்த இடத்திலும் இந்த கட்டாய தடுப்பூசியில் ஈடுபட்ட அரசு மருத்துவர்கள் இதனால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ என்ற ஐயத்தை கூட எழுப்பியது இல்லை. தமிழ்நாட்டில் அப்படியான வாய்ப்பே அறிவிக்கப்படவில்லை.
அதனால் இந்த கொரோனா தடுப்பூசிக்கு பிறகு பல பேர் மாரடைப்பில் இறந்து போனதையெல்லாம் கேள்வி வளர்ந்த பிறகு, பல பத்திரிகைகள் கேள்விகளை எழுப்பிய பிறகு, தமிழ்நாட்டினுடைய நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொன்னார்? ஆமாம், கொரோனாவுக்கு பிறகு இளையவர்களுடைய மரணம், 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய திடீர் மரணம், மாரடைப்பு மரணம் என்பது அதிகரித்து வருகிறது என்று சொன்னார். கொரோனாவுக்கு பிறகு இல்லை, கொரோனா தடுப்பூசிக்கு பிறகு. இந்த உண்மையை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். ஒரு கட்டாய தடுப்பூசி என்பது சட்டவிரோதமானது, மனித உரிமைக்கு விரோதமானது என்பதனால்தான் நாடாளுமன்றத்திலும் சரி, இந்திய உச்சநீதிமன்றத்திலும் சரி, சட்டப்பூர்வமான எந்த மன்றத்திலும் நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை என்றவர்கள் சொல்லிக்கொண்டாலும் கூட நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் ஊசி போடாமல் பள்ளிக்கூடம் போக முடியாது, ஊசி போடாமல் இந்த விரைவு வண்டியில் ஏற முடியாது, பேருந்தில் டிக்கெட் எடுக்க முடியாது, ஊசி போடாமல் ரேஷன் கடைக்கு போக முடியாது. புதுச்சேரியில் என்ன சொன்னார்கள்? ஊசி போடாமல் சாலையில் கூட நடக்கக்கூடாதுன்னு சொன்னார்கள். ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அறிவித்த புதுச்சேரியில் அறிவித்த துணைநிலை ஆளுநர் இந்த தமிழிசை சவுந்தரராஜன் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை. இதை தெரிந்து கொண்டு செய்தியாளர்கள் கேட்டபோது, அந்த ஊசி யாருக்காவது முன்கள பணியாளர்களுக்கு கிடைத்தால் அவர்களுக்கு பிழைப்பார்கள், எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று பெருந்தன்மையோடு தள்ளிவிட்டதாக சொன்னார்கள். அவர் டாக்டர், அவருக்கு தெரிகிறது, அவருடைய கணவர் டாக்டர், அவருக்கு தெரிகிறது இந்த தடுப்பூசி சிக்கல்களை ஏற்படுத்த முடியாது. மற்றவனைத்தான் பரிசோதனை கோழிகளைப் போல பயன்படுத்தி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இவர்கள் ஆடிய ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. கட்டாய தடுப்பூசி, பள்ளியில் பிள்ளைகள் தேர்வு எழுத உட்கார வேண்டும் என்று சொன்னால் அவர்களை கட்டாயப்படுத்துவது என்று எல்லா வகையிலும் கட்டாயப்படுத்தினார்கள். நாம் அப்போதே சொன்னோம், இந்த கட்டாய தடுப்பூசி, இதற்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள முடியாத வயது முதிர்ந்தவர்கள் அல்லது ரொம்ப இளையவர்களுக்கு கேப்சூல் வடிவத்திலே கொடுக்குறோம் என்று மால்னோ பிராவீர் அப்படின்னு ஒரு கேப்சூலை கொடுத்தார்கள். அது ஒரு மெர்க் என்ற வெளிநாட்டு கம்பெனி தயாரித்தது. அதை இங்கே சந்தையில் அனுமதித்த பிறகு சன் ஃபார்மா, ரெட்டி லேப்ஸ் போன்ற கம்பெனிகளெல்லாம் இங்கே அதை உற்பத்தி செய்து சந்தையில் விட்டார்கள். சந்தையில் எல்லாரும் விற்பனை ஒரு அளவுக்கு நடந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய ஐசிஎம்ஆர் தலைமை மருத்துவ கழகத்தினுடைய தலைமை இயக்குனர் பல்ராம் பர்காவா சொன்னார், அதில் உருவாகிற அந்த அந்த ஒரு ஸ்பைக் புரோட்டீன் என்று இருக்கக்கூடிய கூர் புரதம் என்பது ஜீன் சீக்வன்ஸை மாற்றிவிடும், மரபீனி வரிசையை மாற்றிவிடும். நமக்கெல்லாம் தெரியும், மரபீனி என்பது, ஜீன் என்பது ஒரு சாஃப்ட்வேர் போல், ஒரு கம்ப்யூட்டர் கூட சாஃப்ட்வேர் போல். அது தகவல்களை பதிவு செய்து கொள்ளக்கூடியது. அதனால்தான் அதனுடைய அப்படி ஒரு தாத்தா பாட்டியிலிருந்து பேரனுக்கு கடத்தப்படுவது, தந்தை தாயிலிருந்து மகளுக்கு கடத்தப்படுவது என்பதனால்தான் உருவ ஒற்றுமை, நோயினுடைய ஒரு பரம்பரை நோய் என்று வருவது, இதெல்லாமே வருவதற்கான காரணம் அதுதான். அந்த ஜீன் சீக்வன்ஸை எப்படி மாற்றுவது என்பது எந்த திட்டமும் இல்லாமல் அந்த ஸ்பைக் புரோட்டீன் இருக்கக்கூடிய அந்த கூர் புரதம் உள்ளே போய்விட்டால் அதை மாற்றிவிட்டால் என்ன நிலைமை ஏற்படும் என்று சொன்னால், மரபு சார்ந்த நோய்கள், ஜெனட்டிக் டிசீஸ் என்பது வந்துவிடும். மற்ற நோய்களுக்கும் மரபு சார்ந்த நோய்களுக்கும் இருக்கிற சிக்கல் என்னவென்று சொன்னால், மரபு சார்ந்த நோய்களை நீங்கள் அதிகம் போனால் கட்டுப்படுத்தலாமே தவிர நிறுத்திவிட முடியாது, நீக்கிவிட முடியாது. எனவே அப்படியான திடீரென்று இந்த மருந்தினாலே உருவாகக்கூடிய அந்த கூர் புரதம், அந்த ஜீன் சீக்வன்ஸை மாற்றிவிட்ட பிறகு என்னென்ன விளைவுகளெல்லாம் ஏற்படலாம் என்று அந்த பல்ராம் பர்காவா, இந்தியாவுடைய ஐசிஎம்ஆர் சீஃப், என்ன சொன்னார் என்றால், அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். மருந்தெல்லாம் சந்தைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த கருவுறும் நிலையில் இருக்கக்கூடிய அல்லது இளம் தம்பதிகள், கருவுறும் தகுதி உள்ள பெண்கள் கட்டாயம் இதை உட்கொள்ளக்கூடாது. உட்கொண்டால் அதாவது 17 நாட்களுக்குள்ளே கருச்சிதைவு ஏற்பட்டுவிடும். அந்த கருச்சிதைவு ஏன் ஏற்படுது என்பது இவளுக்கே தெரியாது. 18லிருந்து 55 நாட்கள் என்பது தான் அந்த கருவுக்குள்ளே அடிப்படையான எல்லா உறுப்புகளும் உருவாகக்கூடிய அதற்கான தொடக்க நாள். அதுதான் மிக ஒரு கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லுவார்கள்.
அந்த காலத்தில் எல்லா விதமான எதிர்பாராத கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிசுவுக்கு பலவிதமான நோய்களை உண்டாக்கிவிடும், குறிப்பாக நரம்பியல் நோய்களை உண்டாக்கிவிடும். இது காலங்காலமாக அதனுடைய மரபாக மாறிவிடும். அதற்கு பிறகுற பிள்ளைகள் என்று அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த நரம்பியல் நோய்கள் வந்துவிடும். நினைவாற்றல் குறையும். சில பேருக்கு தற்கொலை எண்ணம் கூட வரும். இதெல்லாம் பல்ராம் பர்காவா ஐசிஎம்ஆருடைய தலைவர் சொன்ன செய்தி தான். இவை எல்லாமே நடந்து வருகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதற்கு இந்த கோவிட் வேக்சின், கோவேக்சினோ அல்லது கோவிஷீல்டோ காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துவதற்கு கூட வழி கிடையாது, சட்டப்பூர்வமான வழி கிடையாது. வெளியில் புலம்பிக் கொண்டிருக்கலாம், அவ்வளோதான். இவர்களே அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது கிட்டத்தட்ட 44,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்து விட்டார்கள் என்று நாடாளுமன்றத்தில் இவர்களே ஒத்துக்கொண்ட பிறகு நீங்கள் யோசித்து பாருங்கள். 52 பேர் பாதிக்கப்பட்டதற்காக ஆஸ்ட்ராசெனிகா என்ற அதை உருவாக்கிய முதன்மையான அந்த மருந்து கம்பெனி விட்ரா பண்ணிட்டான். ஆனால் இவர்கள் இங்கே என்ன செய்திருக்கிறார்கள்? அதை உற்பத்தி செய்த சீரம் இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறான்னா, நான் 2021 டிசம்பரோடு நிறுத்திட்டேன் அப்படிங்கிறான். அதற்கு முன்னால் தான் அந்த கோவிட் வந்தது, அந்த பீரியட் தானே. அதற்கு பிறகு சந்தை இல்லை, நிறுத்திவிட்டான். கோவிஷீல்டை அந்த சீரம் இன்ஸ்டியூட் எப்போது சந்தைக்கு கொண்டு வந்தான்? இப்போது அதனுடைய என்ன தேதி என்பதெல்லாம் அம்பலப்பட்டு விட்டது. மோடி கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்டோரல் பாண்ட் வழியாக, இந்த தேர்தல் பத்திரத்தின் வழியாக 52 கோடி ரூபாயை இந்த சீரம் இன்ஸ்டியூட்காரன் கொடுத்த பிறகுதான் அவனுக்கு அந்த ஷீல்டு கொண்டு வருவதற்கு, சந்தையில் கொண்டு வருவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் பாரத் பயோடெக் என்ற நிறுவனம் அவன் கோவேக்சின் என்ற இன்னொரு கம்பெனியிடமிருந்து பெறப்பட்ட, அந்த பெர்க்கிலிருந்து பெறப்பட்ட மருந்தை இவன் தயாரித்தான், கோவேக்சின். அவன் 28,000 கோடி கொடுத்துருக்கிறான், 28 கோடி கொடுத்துருக்கிறான் பிஜேபிக்கு. இவர்கள் பிஜேபிக்கு மட்டும் கொடுக்கவில்லை, இந்த மருந்து கம்பெனிகளெல்லாம் திமுகவுக்கு தந்திருக்கிறார்கள், அங்கே திரிணாமுல் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கிறார்கள், தெலுங்கானாவில் இருக்கிற பிஆர்எஸ்க்கு கொடுத்துருக்கிறார்கள், சந்திரசேகர ராவுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அங்கங்கே யாரெல்லாம் வாய்ப்பு உண்டோ அதே போல் நவீன் பட்நாய்க்கு கொடுத்துருக்கிறார்கள். ஒரிசாவில் அதிகம் பெற்றது பாஜக, மோடி. இவர்களெல்லாம் மருந்து கம்பெனிகள் ஏதோ வியாபாரத்தை அதிகப்படுத்துவது என்பதல்ல, இது மக்கள் மீதான ஒரு உடல் ரீதியான ஒரு போர். அந்த போர் தொடுப்பதற்கான, தங்களுடைய கொள்ளை லாபத்திற்காக போர் தொடுப்பதற்கு, மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி, அவருடைய உயிர் வாழ்வை பற்றி கவலைப்படாமல் போர் தொடுப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் துணை செய்திருக்கிறார்கள். அதையே சாதனையாகவும் சொல்லிக் கொண்டார்கள். இந்த ஆஸ்ட்ராசெனிகா செய்தி வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு மேலும் மேலும் அவருடைய அரசாங்கத்துக்கு சார்பாக ஆதரவான மருத்துவர்கள், மருந்து அறிஞர்கள்லாம் இல்லை இதெல்லாம் ஒரு 10 லட்சத்தில் ஒரு 10 பேருக்கு வரலாம், 50 பேருக்கு வரலாம், அவ்வளோ பெருசுப்படுத்த வேண்டாம், இல்லைன்னா இன்றைக்கி அவ்வளோ பேர் செத்துருப்போம் கிடையாது. நீங்கள் கோவிட்டின் மீது மட்டுமே கவனம் செலுத்தியதனால மற்ற நோய்கள், குறிப்பாக புற்றுநோய் போன்ற நோய்கள் கவனிக்கப்படாமல், டிபி போன்ற நோய்கள் கவனிக்கப்படாமல், அதன் காரணமாக நிகழ்ந்த இறப்புகள் அதிகம் என்று இன்றைக்கே நாடாளுமன்றத்தில் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அப்படிலாம் விட்டுவிட்டோம், எங்கே போனாலும் கோவிட்டை மட்டும் தான் கவனித்தோம், மற்ற நோய்கள், அதனுடைய வரக்கூடிய உயிர்கொல்லி நோய்களை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படவில்லை என்று சொன்னார்கள். அதனுடைய இறப்புகள் அதிகம். நீங்கள் செய்த இந்த காரணத்தின் காரணமாக, இந்த செயலின் காரணமாக கடுமையான மிகப்பெரிய பாதிப்புகள் இந்திய மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. பல பேர் செத்துருக்கிறார்கள். இந்த ஊசி செலுத்தியவர்களுக்கு இப்போ நீங்கள் போகலாம், இப்போ போய் ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் நெஞ்சடிச்சு சாவறான், கபடி விளையாடினவன், சின்ன பசங்க போய் நெஞ்சடிச்சு சாவறான் அப்படின்னா எல்லாம் தடுப்பூசி போட்டவன், எல்லாம் பிடிச்சி வச்சு நீங்கள் தடுப்பூசி போட்ட ஆட்கள், அல்லது உங்களுடைய பிரச்சாரத்துக்கு மயங்கி பயந்து போய் தடுப்பூசி போட்டுக்கிட்டவன். ஏன்னா ஓசியில் கொடுத்தீங்கன்ன உடனே சரி நமக்கு செலவில்லை, நல்லது தானே சொல்கிறாங்கன்னு தவறாக நம்பி போட்டு கொண்டவர்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலும் கூட விழிப்புணர்வு உள்ள மருத்துவர்கள் வழக்கு போட்டிருக்கிறார்கள். நாம் கேட்பதெல்லாம் உடனடியாக இந்த சந்தையில் இருக்கக்கூடிய மற்ற வேக்சின்கள், இந்த கோவிட் வேக்சின்களை நிறுத்துங்கள். அதுபோல் புதிதாக இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறீர்களே HPV வேக்சின்,
அந்த கருப்பை புற்றுநோய்க்கான வேக்சின் அதை நிறுத்துங்கள். யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை என்பதை உடற்பரிசோதனை செய்து தேவை என்றால் மட்டும் தேவையான அளவுக்கு மட்டும் தேவையானவர்களுக்கு மட்டும் போட வேண்டுமே தவிர யுனிவர்சல் என்பது எதையும் செய்யக்கூடாது. எல்லோருக்குமானது கட்டாயமானது என்று எதையும் செய்யக்கூடாது. அதை நிறுத்துங்கள். இப்போது இந்த கோவிட்டினாலே பாதிக்கப்பட்டிருப்பது என்பதற்கு வாய்ப்புள்ளவர்கள் அவர்கள் புகார் செலுத்துவதற்கு புகார் செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்குங்கள். ஏனென்றால் இதை வாயடைப்பதற்கு என்ன செய்கிறார்கள், இப்படியெல்லாம் ஏதாவது வந்திருந்தால் 1 மாதத்துக்குள்ளே வந்திருக்கணும். 1 மாதத்துக்குள்ளே செத்தவனோ 1 மாதத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டவனையோ நீங்கள் கணக்கெடுக்கவும் இல்லை, புகார் கொடுப்பதற்கு வாய்ப்பும் கொடுக்கல. உண்மையில் 1 மாதத்துக்கானது அல்ல. உங்களுடைய ஐசிஎம்ஆர் சீஃபாக சொல்கிறார், தலைமுறையான பாதிப்பு வரும் சொல்லுகிறார். இந்த இதில் ஆஸ்ட்ராசெனிகா ஏன் வாபஸ் வாங்கினா, அங்கே மருத்துவ அறிக்கை கொடுக்கப்பட்டது. தலைமுறையான தீர்க்க முடியாத இர்ரிவர்சிபிள் டேமேஜ், தீர்க்க முடியாத மீட்க முடியாத பாதிப்புகள் வரும் என்று அவன் மருத்துவ அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு அதற்கு மறுப்பு அறிக்கை கொடுக்க முடியாமல் ஆஸ்ட்ராசெனிகா வித்ட்ரா பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 மாதத்துக்குள்ளே வந்தால் தான் அதுக்கு பாதிப்பு, அதுக்கு பிறகுலாம் அதனால் வந்துச்சு சொல்ல முடியாது. நீங்கள் அதை நிரூபிங்கிற. அப்போ என்னென்னா மக்கள் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா இது கோவிட்டால் இருக்குமோ என்று ஐயப்படுபவர்கள் புகார் தெரிவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அந்த புகாரில் உண்மை இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து இது இதனால் இல்லை, கோவிட் வேக்சினால் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அரசாங்கத்துக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த மருந்து கம்பெனிக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் நிரூபியுங்கள். ஏனென்றால் வழக்கு போடுகிறவன் கோவிட் வேக்சினால தான் வந்தது மற்றதனால் வரவில்லை என்று நிரூபிப்பது கஷ்டம். அவனுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் பண்ண முடியாது. இன்றைக்கு ஏதோ ஒரு மருத்துவர் தன்னுடைய மகள் மருத்துவராக இருந்த ஒரு மகள் இறந்து போனதுனால அவர் கேரளாவிலிருந்து வழக்கு போயிருக்கிறார். அப்படி எல்லாருக்கும் போக முடியாது, எல்லாரும் நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் இதனால் அல்ல, கோவிட் வேக்சினால் நான் மாரடைப்பு ஏற்பட்டுகிறது, கோவிட் வேக்சினுக்கு பிறகு வந்திருக்கிறது, இன்னும் மருந்துகள் தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் என்று அவர்தான் அதற்கான மருத்துவ அறிக்கையை பெற்ற பிறகு அந்த புகாராக ஏற்றுக்கொண்டு விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வேக்சின் கோர்ட் என்பதை ஏற்படுத்த வேண்டும். வேக்சின் கோர்ட், இந்த வேக்சினுக்கான நீதிமன்றம், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், அதற்கு என்ன இழப்பீடு வழங்குவது என்பதை முடிவு செய்யக்கூடிய நீதிமன்றங்கள், சிறப்பு நீதிமன்றங்களை மாவட்டத்திற்கு ஒரு நீதிமன்றமாக அமைக்க வேண்டும். உடனடியாக தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும். அப்படி அமைத்து புகார்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு இடத்திலும் ஏற்பாடு செய்து அந்த புகாரினுடைய அடிப்படையில் ஒரு முதல் தகவல் அறிக்கையை மருத்துவர்களிடமிருந்து பெற்று அதற்கான தகுதி உள்ளவற்றை வழக்காக நடத்துவதற்கு வேக்சின் கோர்ட் என்பதை தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இந்த பாதிப்புக்கு உள்ளான உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நிவாரணமாக இருக்க முடியும். அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த மருந்து கம்பெனிகளிடமிருந்து பணம் வாங்குங்கள், அரசாங்கமும் கொடுங்கள், இழப்பீடு அளிக்க வேண்டும். ஒரு தொடர்ச்சியான பாதிப்பு இருக்குமானால் அவர்களுடைய குடும்பங்களுக்கு தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்புக்கான வசதிகளை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு அந்த மருந்து கம்பெனிகளிடமிருந்தும் அதற்கான தண்டத்தொகை பெற்று செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் செய்யவில்லை என்று சொன்னால் பொறுப்பான ஆட்சியாக இருக்கிறது என்று பொருள் அல்ல. இந்த HPV வேக்சின் போல இனிமேல் வருங்காலத்தில் எதையும் கட்டாய வேக்சினாக போடக்கூடாது. இது பற்றி ஏற்கனவே அதுக்கு என்ன சொன்னார்கள்னா, நீங்கள் இது போலியோ வேக்சின்லாம் போடலையான்னு. அதற்கெல்லாம் அதிதி பர்கவா என்பவர் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய மாலிகுலர் பயாலஜிஸ்ட் மிக விரிவாக சொல்லிவிட்டார். அது DNA மாலிகுல், இது mRNA, இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த கோவிட் வருவது என்பதும் பரவுவது என்பதும் RNA சீக்வன்ஸனால் வரக்கூடியது, அது DNAனால் வருவது, அது ஒப்பீட்டளவிலே நிலையானது, இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டிருப்பது என்று அவர் மருத்துவ ரீதியாக அதற்கான விளக்கங்கள் சொல்லிவிட்டார். எனவே நான் போலியோக்கு வேக்சின் போட்டேன், இருக்கும் வேக்சின் போடுறேன் என்பதை கட்டாயப்படுத்தவே முடியாது. எனவே கட்டாய வேக்சின் என்பதை அந்த திட்டத்தையே நிறுத்துங்கள். எதற்காக போடுவதை நிறுத்துங்கள். இது ஏற்கனவே இந்த கோவிட் வேக்சின் போட்டவர்களுக்கான பாதிப்புகளை விசாரிப்பதற்கு மாவட்டத்திற்கு ஒரு வேக்சின் கோர்ட் அமையுங்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கம்பெனியிடமிருந்து பணம் பெற்று அரசாங்கமும் கொடுத்து அவர்களுக்கான நிவாரணங்களை அளிக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.